ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நேற்று நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்தோங்க, லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு பெஸ்டிசைடு கொடுக்க போகிறோம். நேற்று ரொம்ப இருட்டிச்சு, அதுக்கு மேலே எனக்கு கொடுக்க முடியலைன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். வாரம் ஒரு முறை வேறு பெஸ்டிசைடும் ஃபெர்டிலைசரும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நான் பதிவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அந்த வரிசையில் நான் என்ன பெஸ்டிசைட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னென்னு பார்த்துடலாமா? எப்போவுமே வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணுவேன். இன்றைக்கி கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, வடித்த தண்ணி, அது அப்புறம் கிரைண்டர் கழுவின தண்ணி, இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அது கூட முக்கியமான ஒரு விஷயம், 10 நாள் ஆச்சு. இதுதான் என்னன்னு பார்க்குறீங்களா? வெங்காயத்தோல். வீட்டில் உள்ள வெங்காயத்தை ஃபுல்லாக டெய்லி நம்ம உரிக்கிறதெல்லாம் போட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு போட்டுட்டேன். 10 நாள் ஆச்சுங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான். ஒரு கைட்டு வடிக்கிறது கஷ்டம், உள்ளுக்குள்ளே விழுந்துச்சுன்னா திரும்ப ஒரு 2 வேலை பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ நான் வடியை எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த ஃபில்ட்ரு பண்ண இந்த சக்கையும் நம்ம தூர போடக்கூடாது. அதை நம்ம ஏதாவது ஒரு செடிக்குள்ளே போட்டுட்டோன்னா அதுவும் நல்லா நமக்கு உரமாக மாறிடும். இப்போ மேலே போட்டிருக்கேனே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஒரு கயிற்று எந்த வேலையும் பார்க்க முடியாதனால இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் அதை நல்லா மண்ணை தோண்டி உள்ளே போட்டுருவேன். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் கன், இங்கே பாருங்கள், சூப்பர் கன் நம்ம வச்சுருக்கோம். அதை நம்ம வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். அந்த இதை உள்ளே போட்டுட்டோம்னா வேலை ஈஸியாக நடந்துகிட்டே இருக்குங்க. எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாளி எடுத்துகிட்டேன். இந்த ஒரு வாளி நம்ம கீழ் தோட்டம் மேல் தோட்டம் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். திடீர்னு சில நேரம் இப்படி மக்கட் பண்ணிடுவாங்க. சரி, நான் இதை ஒரு கயிற்று அடிக்கிறது கொஞ்சம் சிரமம். அது அப்பப்போ மடங்கிறது, அதெல்லாம் சரி பண்ணி விடணும். ஸோ அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறது நல்லது. ஏன் வெங்காயத்தோல் அப்படின்னாக்கா, அதனுடைய அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர ஹெவியாக இருக்குதுங்க. இப்போ இந்த தோட்டம் முழுக்க அந்த ஸ்மெல்லு எல்லாத்துலேயும் அப்படி புரட்டி அடிக்கணும் அடியிலேருந்து. அப்படி அடிக்கும்போது பூச்சிக்கள் இந்த ஸ்மெல்லுக்கு இருக்கவே இருக்காது. ரெண்டாவது, இந்த வெங்காயத்தோல் நல்ல பூ பூக்கிறதுக்கும் பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் அதிகமான பூக்கள் பெருசாக வர்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் பூச்செடிகளுக்கெல்லாம் அடிச்சிங்கன்னா செம்மையாக பூ பூப்பாங்க. வெங்காயத்தோலை நம்ம கம்போஸ்டாக போடுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம மேல் உரமாகவும் தண்ணியாகவும் இப்படி மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்களும் வெங்காயத்தோல் வீட்டில் உள்ளதெல்லாம் சேகரித்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு, நான் இதில் வெங்காயத்தோல் மட்டும் போடலை, பூண்டு தோல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு இந்த காஞ்சி போன பச்சை மிளகாய் எல்லாமே அதோட சேர்த்து தான் போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த இஞ்சியோட தோல் அது எல்லாமே. ஆனால் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, இது வெங்காயத்தோல் தான் மேக்ஸிமம் இருக்கும். பூண்டு கொஞ்சம் அதில் பாதி இருக்கும். மற்றபடி எப்போயாவது தானே நம்ம இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் இதாகும், அதுவும் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட அது 3G கரைசல் மாதிரி ஒர்க் ஆகும். சரிங்களா? அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா, நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்து இன்னொருத்தவங்க பண்ண, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் அப்படி ஒரு மாதிரி சப்பி போயிருக்கும். அப்படி இருக்கும்போது சரியாக அடிக்காது, டைம் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லா பக்கமும் பக்கெட்டை வேறு ஒரு கையில் தூக்கிக்கிட்டே போகணும். அதனால் நான் இப்போ இதை வச்சு தான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிவிட்டு அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
எப்போவுமே ஒரே மாதிரி வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னோ, இல்லை 3G கரைசல் கொடுத்தா சரியாயிடணும், மீன் அமிலம் கொடுத்தா சரியாயிடணும் நினைக்க வேண்டாம். ஃபெர்டிலைசர்னாலும் சரி, பெஸ்டிசைட்னாலும் சரி, வாரமோ இல்லை 10 நாளோ இல்லை 1 மாதமோ எப்போ பண்ணினாலும் சரி மாற்றி மாற்றி செய்யணும். இவ என்ன கொடுப்பா, எப்படி விரட்டுவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பூச்சிகள் வந்து திணறணும். அதே மாதிரி செழிப்பாக வளர்கிறதுக்கும் வேறு வேறு மாதிரி நம்ம கொடுக்கறது தான் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஓகேங்களா? இந்த வாரம் நான் வந்து இது கொடுத்துட்டேன். இனி அடுத்து கொடுக்கும்போது என்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி டெய்லி நீங்கள் அதை வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரியான நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நம்மளுடைய தோட்டம் எவ்வளோ செழுமையாக சூப்பராக அறுவடை, ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தா தெரியும் எவ்வளோ அறுவடை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நான் இந்த மாதிரி வாரம் பெஸ்டிசைடும் ஃபெர்டிலைசரும் மாற்றி கொடுக்கறது தான். ஸோ வருடம் முழுக்க இதே மாதிரி தான் நான் கொடுப்பேன். அப்படி எவ்வளோங்க இருக்குது அப்படின்னா இருக்குதுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இதுபோல் அறுவடையை எடுக்கலாம், சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஒரே ஆளாக இருந்துச்சு இவ்வளோ என்னால் பண்ண முடியுது அப்படின்னா உங்களால் ஏங்க முடியாது. ஒர்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னா உங்களால் சாத்தியம்தான். அதனால் நீங்களும் தொடர்ந்து நம்மளோட வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். நான் போய் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? பாய்.